Hello students, holding company unit 2ல இருக்கக்கூடிய holding company accounting holding companyல எப்படிலாம் accounts போடுறாங்க, legal requirements related to presentation of accounts, preparation of consolidated balance sheet. ஓகே, என்ன holding companyலாம் என்னன்னு முதல்ல மீனிங் பார்ப்போம். Holding company is one of the control of one or more other company. ஹோல்டிங் கம்பெனி என்ன மீனிங் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏ கம்பெனி இருக்குது, பி கம்பெனி இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஏ கம்பெனி தான் ஹோல்டிங் கம்பெனினா பி உடைய ஷேரை வாங்கிக்கும். ஒரு 75%, 90% இல்லை 60% அது அவங்க விருப்பம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஹோல்டிங் மெஜாரிட்டி ஷேர் வந்து ஹோல்டிங் கம்பெனி வச்சுருக்கோம். கண்ட்ரோலிங் கம்போசிஷன் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர், அப்புறம் கண்ட்ரோலிங் ஹோல்டிங் கம்பெனி வித் சப்சிடரி கம்பெனி. ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சிங்களேன், அதான் என்னது ஹோல்டிங் கம்பெனி. அப்புறமா சப்சிடி கம்பெனினா என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அக்கார்டிங் டு செக்ஷன் 4(1) வந்து சப்சிடி கம்பெனிக்கும், செக்ஷன் 4(4) வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கும் சொல்லியிருக்காங்க. என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹோல்டிங் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். என் கம்பெனி ஷெல் பி டீம்டு டு பி தி ஹோல்டிங் கம்பெனி டு அனதர் இஃப் பட் ஒன்லி இஃப் தட் அதர் இஸ் ஏ சப்சிடி. ஓகே. அதுக்கப்புறமா சப்சிடி கம்பெனிக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். The other company controls the composition of the board of director. The other company, okay, the hold more than half of the nominal value of equity share capital. The share value வாங்குதில்ல, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கம்பெனி ஃபார்ம்டு பிஃபோர் 1 ஏப்ரல் 1956. இது கம்பெனி ஆக்ட் சொல்லியிருக்காங்க. Both equity and preference shareholder having a some voting right. The other company exercise control more than half of the voting power. The subsidiary if any company which is that other company's subsidiary. Okay, holding companyக்கு என்ன மீனிங், டெஃபினேஷன் செக்ஷன் 4 அண்டர் செக்ஷன் 4ல் சொல்லியிருக்காங்க. சப்சரினா 4 அண்டர் செக்ஷன் 1ல் டெஃபினேஷன் என்னென்னலாம் பண்ணாங்கன்னா ஹோல்டிங்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சப்சரிக்குன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு என்ன எண்ணிக்கு போடாங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னதுன்னா, சப்சிடி கம்பெனி பேஸ் பண்ணி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. யூஷுவலி ஹோல்டிங் கம்பெனி அக்வயர்டு மெஜாரிட்டி ஈக்விட்டி ஷேர் ஏ சப்சிடரி. எவ்வளோ அமௌண்ட்டு ஷேர் வாங்கியிருக்காங்க. இப்போது 90% ஷேரை ஹோல்டிங் கம்பெனியும் 10% சப்சிடி கம்பெனியும் வச்சுருக்குன்னு வச்சிங்களேன். ஷேர் வேல்யூ வந்து 10,000 வச்சுக்கோங்க. 10,000னா 10/100, அப்போ எவ்வளோ வரும், 1000 rupees. அதுக்கப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் ரெவன்யூ ப்ராஃபிட், கேபிட்டல் ப்ராஃபிட் அதை போட்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணுறது எதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னாவே சப்சிடி கம்பெனியை பேஸ் பண்ணி போடக்கூடியது. அவருடைய சப்சிடி கம்பெனியுடைய ஷேர் வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ், ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அப்போது சப்சிடி கம்பெனிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் வேல்யூ, அதையும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ ரெவன்யூ ப்ராஃபிட்டு, கேபிட்டல் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் என்னது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதற்கான ஃபார்மேட்டிங்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஈக்விட்டி ஷேரு, அதுக்கப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே மைனாரிட்டி கம்பெனிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான்.
ஓகேங்களா. இதுதான் ஃபார்மேட். இதை ஞாபகம். ஏன்னா எனி லாஸஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணிடணும். இதிலே கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணணும். இன்கேஸ் கேபிட்டல் லாஸ் வருதுன்னா மைனஸ் பண்ணணும். ஓகே. இது வந்து காஸ்ட் ஆஃப் குட்வில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, when holding company acquire majority of the share in this subsidiary. எவ்வளோ மெஜாரிட்டினா ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் வேல்யூ எவ்வளோ சொன்னேன் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொன்னேன், எவ்வளோ சொன்னேன், 90% 10% சொன்னேன்னா, அப்போ 90%க்கு எவ்வளோ ஷேர் வேல்யூ அப்படின்னு போடணும். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கம்பெனிக்கு வாங்கியிருக்காங்க, ஷேர்ஸுடைய வேல்யூ என்னன்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் குட்வில் எதை பேஸ் பண்ணினா ஹோல்டிங் கம்பெனியை பேஸ் பண்ணி தான் போடணும். நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி போடுறது, கால்குலேட் பண்ணுறதுனா. குட்வில்னால் ஒரு நற்பெயர். இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க பாருங்கள். அமௌண்ட்டு பெய்டு, எவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து சப்சிடி கம்பெனியை வாங்குகிறாங்க. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் அசஸ் சைடு இருக்கும் இந்த அமௌண்ட்டு. ஹோல்டிங் கம்பெனியோடைய ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, என்ன, இது லாஸ் இருந்தால் லாஸ் போடணும், அப்படின்லாம் விட்டுருங்க. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேரை பர்ச்சேஸ் 90%ன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து 9,000 வருமா, 9,000 இங்கே போடணும். அப்புறம் போனஸ் ஷேர் என்ன இருந்தால் போடுங்க. இல்லை டிவிடெண்ட் அண்ட் கேபிட்டல் ப்ராஃபிட்டு இது ஹோல்டிங் கம்பெனியோடைய கேபிட்டல் ப்ராஃபிட்டு. ஓகே, போட்டுட்டு இதுலேருந்து இதை என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். லாஸ் இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுலேருந்து இது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண வரக்கூடாது என்னது, குட்வில். இதை தான் ஆட் பண்ணணும். இது வந்து என்ன பண்ணணும், லாஸ். இதுலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணால் தான் கிடைக்கிறது என்னது, குட்வில். அதுக்கப்புறம் லீகல் ரெக்வயர்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரெசன்டேஷன் அக்கௌண்டிங். அது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு, சப்சிடி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ரிப்போர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர், ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டர், ஸ்டேட் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி, இன்ட்ரெஸ்ட் சப்சிடிக்கு என்னென்னலாம் ரெக்கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஒரு 2 மார்க்ஸில் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு எதுன்னு நீங்கள் எதை போடுவீங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க. அதுக்கப்புறமா ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்க. ரெவென்யூ ப்ராஃபிட் என்னென்னா ப்ராஃபிட்டு, ஜென்ரல் ரிசர்வு, அதான் என்னது ரெவென்யூ ப்ராஃபிட்டில் வரும். கேபிட்டல் ரிசர்வு, ரெவென்யூ ப்ராஃபிட். இவன் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு நான் ரீட் பண்ணிடுறேன். ப்ராஃபிட் earned by the subsidiary company after the date of acquisition, the share of holding company are called as revenue profit or post acquisition profit. ஓகே, ரெவென்யூ ப்ராஃபிட்னா என்னென்னா எந்த டேட்டில் ஹோல்டிங் கம்பெனி சப்சிடி கம்பெனியை வாங்கின பிறகு வரக்கூடிய ப்ராஃபிட் தான் என்னது, ரெவென்யூ ப்ராஃபிட். என்னென்னா ஸ்டெப்ஸு, ஹோல்டிங் கம்பெனி எப்படிலாம் ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மைனாரிட்டி ரேஷியோனா சப்சிடி. இப்போ ஹோல்டிங் கம்பெனிக்கு 70%னா மைனாரிட்டி ஹோல்டிங்னா இது, சப்சிடினா மைனாரிட்டி ரேஷியோனா சப்சிடி கம்பெனி 70ல் 100ல் 70 போச்சுன்னா மீதி 30 தானே. பர்சன்டேஜ்னாவே என்னது 100 தானே. 70% எடுத்துனாங்கன்னா மீதி சப்சிடிக்கு 30%. ஓகே, அதுக்கப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் குட்வில், அப்புறம் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டு அப்படி கொடுத்துருந்தாங்களாம். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னா குடோனில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஏன்னா இருக்குதா அதை பற்றி படிக்கிறது, அதை பற்றி போடுறது, கால்குலேஷன் பண்ணுறது. ப்ரிப்ரேஷன் ஆஃப் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட், லாஸ்ட் ஹெட்டிங். ஓகே, இதுதான் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டு. எப்படி ஒரு ஹோல்டிங் கம்பெனியில் எப்படிலாம் அவங்க கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் அவுட் டு ப்ரிப்பேர், இதுதான் உங்களுக்கு ஃபார்மேட்டு. இந்த ஹோல்டிங் கம்பெனின்றது என்னென்னா பிகாமில் ஒரு கார்ப்பரேட் அக்கௌண்ட்டில் ஒரு ஹெட்டிங்காக வருது. ஓகேங்களா, அதுதான் நான் டீச் பண்ணி போட்டுருக்கேன். இது பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்லி. ஓகே, ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் கேபிட்டல் ரிசர்வ். இந்த பேலன்ஸ் ஷீட்டே மேக்ஸிமம் எதுக்கு போடுறோம்னு நம்ம மேக்ஸிமம் ஹோல்டிங் கம்பெனிக்கு போடுவோம். எதுக்கு எப்படின்னா ஷேர் கேபிட்டலும் நம்ம ஹோல்டிங் கம்பெனி தான் எடுத்துப்போம், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் ஹோல்டிங் கம்பெனி தான் எடுத்துப்போம். ஓகே, மீதி எல்லாம் நம்ம கிரெடிட்டாஸு, அப்புறம் வந்து அசஸ்ஸு,
அசஸ்ஸு டெப்டாஸு கிரெடிட்டாஸ்லாம் வந்து ரெண்டுமே ஆட் பண்ணி போடுவோம். பர்டிகுலர் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வர சொல்ல ஹோல்டிங் கம்பெனி எடுத்துப்போம். ஷேர் கேபிட்டல் ஹோல்டிங் எடுத்துப்போம். மீதி எல்லாமே சப்சிடி கம்பெனியோடைய ஷேர் கேபிட்டலும் அப்புறம் ஜென்ரல் ரிசர்வு ப்ராஃபிட் எல்லாமே நம்ம ஒர்க்கிங்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இங்கே வந்து ஹோல்டிங் கம்பெனி மட்டும்தான் எடுத்துப்போம். ஓகேங்களா? இது வந்து நார்மல் பேலன்ஸ் ஷீட் மாதிரியே தான். உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நார்மலாக ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே. இன்னும் ஒன்று மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு வந்து லைபிலிட்டி சைடு என்ட்ரி ஆகும். குட்வில் ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் ஷீட்டில் அசஸ் சைடு என்ட்ரி ஆகிடும். அது மட்டும்தான் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது. சரி, நம்ம சம்ஸுக்கு போயிடும் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே. தி பேலன்ஸ் ஷீட் சி லிமிடெட் டீலிமிட்டட் 31st December 1986. ஓகே. இப்போ இதேமாரி ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுக்குறாங்கன்னா சி லிமிடெட் தான் என்ன லிமிட்டடு ஹோல்டிங் கம்பெனி, டி லிமிட்டடு சப்சிடி கம்பெனி. ஓகே. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு என்ன கம்பெனி கொடுக்குறாங்க அதான் ஹோல்டிங் கம்பெனி. அதுக்கு அடுத்தது என்ன கொடுக்குறாங்களோ அதான் சப்சிடி கம்பெனி. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த டேட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எந்த டேட் வாங்குகிறாங்க, எந்த டேட்டு வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அதை பார்க்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேரை சப்சிடி கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குகிறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குகிறாங்க, அதான் உங்களுக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின். எது ஹோல்டிங் கம்பெனி எது சப்சிடி கம்பெனின்னு பார்க்கணும். எவ்வளோ ரேஷியோவில் வாங்குகிறாங்க அமௌண்ட்டுன்னு பார்க்கணும். அப்புறம் எந்த மந்த்து வாங்குகிறாங்கன்னு பார்க்கணும். எந்த இயர் அவங்க எந்த இயர் க்ளோஸ் பண்ணுறாங்க கம்பெனியோடைய. 1 இயருக்கு 1 இயர் என்ன சொல்கிறது, பர்டிகுலர் மார்ச் சில சமயம் முடிப்பாங்க, டிசம்பரில் முடிப்பாங்க, இல்லை ஜூலையில் முடிப்பாங்க. எந்த இயர் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டு அப்படின்னு பார்க்கணும். அதான் மெயின். ஓகேங்களா? இதுக்கான ஒர்க்கிங்ஸ் இது போட்டிருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கும் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொன்னேன். இப்போ அவங்க 90% வாங்கியிருக்காங்க. அப்போ 90:10, அப்போ 9:1 ரேஷியோ வந்துடுச்சா? ஓகே. அதுக்கப்புறமா ரெவென்யூ ப்ராஃபிட் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து எப்படின்னா, ரெவென்யூ ஃபார் தி கரண்ட் இயர் 12,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க எப்போ வாங்கியிருக்காங்க? ஜூன் மந்த்து தான் ஜூலையா? இங்கே பாருங்கள், ஜூனில் தான், ஜூன் 30 86 அக்வயர்ட் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 6 மாதத்துக்கு அப்புறமா தான் ஹோல்டிங் கம்பெனிக்கு ப்ராஃபிட் நம்ம கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 மாதம் வரைக்கும் சப்சிடி கம்பெனிக்கு ஃபுல் அமௌண்ட்டு போயிடும். ஓகே. அது அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி செம்ம படிச்சுக்கோங்க. ஓகே. ப்ராஃபிட் ஃபார் தி கரண்ட் இயரில் டிசம்பர் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? 12,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ஜூன் 30 1986 வாங்கியிருக்காங்க. 6 மாதத்துக்கு 6,000ன்னா அப்போ ஹோல்டிங் கம்பெனிக்கு 9 பார்ட் வரும், சப்சிடி கம்பெனிக்கு 1 பார்ட்டு வரும். அப்போ இந்த 6,000 இதை பிரித்து விட்ருவோம். பிரிச்சுட்டா இது என்ன ப்ராஃபிட்டு? ரெவென்யூ ப்ராஃபிட்டு. அப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட் என்னென்னா கொடுத்துருப்பாங்க பேலன்ஸ் ஷீட்டில் சப்சிடி கம்பெனியோடைய ஜென்ரல் ரிசர்வும் கேபிட்டல் லாஸ் 23,000 கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கரண்ட் ப்ராஃபிட் இங்கே கொடுத்துருப்பாங்கள்ல, ரெவென்யூ ப்ராஃபிட் இங்கே கொடுத்துருக்காங்களா 6,000, அதை வந்து என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது கேபிட்டல் ப்ராஃபிட். எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்டு 37,000ன்றது கேபிட்டல் ப்ராஃபிட்டு. இந்த 37,000 என்ன பண்ணணும், 2 பேருக்கும் H லிமிட்டெடுக்கும் சப்சிடி கம்பெனிக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்போ தான் சிடி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இந்த பொறுத்த வரைக்கும் நான் சும்மா ஹோல்டிங் சப்சிடின்னு எச் லிமிட்டட் போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து சம்மில் சிடின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் சிடின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுன்னா ஃபேஸ் வேல்யூ. இப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர். இப்போ வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு 90% சொன்னேன். அப்போ சப்சிடிக்கு 10%. அப்போ 1 lakh ஷேர் வேல்யூனா 10,000 வந்துடும். அப்போ மைனாரிட்டி கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவென்யூ ப்ராஃபிட் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்வில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா
எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து ஹோல்டிங் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 1,40,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் பர்ச்சேஸு யார், ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ ஷேர், 90% ஷேர் வாங்குறாங்க, அது போட்டுக்கோங்க. கேபிட்டல் ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுலேருந்து இது என்ன பண்ணால் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து நியூ குட்வில். ஓகே, இது பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு 20,000 கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நான் கரெக்டாக இருக்கக்கூடிய கரண்ட் குட்வில். ஓகே, இப்போ எல்லா ஒர்க்கிங்ஸும் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், பேலன்ஸ் ஷீட்டுக்கு போட வேண்டியதுதான். பேலன்ஸ் ஷீட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டு அங்கே என்ன எஸ் லிமிட்டட், சி லிமிட்டட், டி லிமிட்டட் ஆஸ் ஆன் 31/12/1986 போட்டுட்டு லைபிலிட்டி, அசட்ஸ், ஈக்விட்டி அண்டு லைபிலிட்டி, ஷேர் கேபிட்டல், இது வந்து ஹோல்டிங் கம்பெனி தான் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ், ஜென்ரல் ரிசர்வ் 1,18,000 பிஎன்எல் அக்கௌண்ட்டு சம்மில் கொடுத்துருப்பாங்க பேலன்ஸ் ஷீட்டில் ஹோல்டிங் கம்பெனி. ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து ஹோல்டிங் கம்பெனி தான் எடுத்துக்கணும். ஓகே, போட்டுட்டு இது என்ன மீதி எங்கே போச்சு, இது தெரியவாடுங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு டெலிட் பண்ணிட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சன்லி கிரெடிட்டாஸ் வந்து ஹோல்டிங் சி லிமிட்டட், டி லிமிட்டட். ஓகே, அதை அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் 14,300, அதை அப்படியே டோட்டல் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா. அதுக்கப்புறமா மேலே டேஞ்சபிள் அசஸஸ், சன்ட்ரி அசஸ் இருக்காங்களா, சி லிமிட்டட், டி லிமிட்டடுடைய அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது. நோ சேஞ்சஸ். இந்த குட்வில் வந்து ஒர்க்கிங்ஸில் கண்டுபிடிச்சது ஈஸி தான். இந்த சம்மு ஹோல்டிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் பேசிக் சம்ஸ் உங்களுக்கு சும்மா போட்டிருக்கேன், எப்படி ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் சம்மு பார்க்கலாம். ஹெச் லிமிட்டட், எஸ் லிமிட்டட், இது வந்து ஹோல்டிங் எஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஹோல்டிங் சப்சரின்னு கொடுத்துட்டாங்க. 80% வாங்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க, 2,08,000 வாங்குறாங்க. இதில் கொடுத்துக்கிற அமௌண்ட்டு என்ன எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்ரிலேஸ்டு ஸ்டாக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. அன்ரிலேஸ்டு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை பற்றி கொடுத்துருக்காங்க இதில். ஓகேங்களா, அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. 70% எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து அக்வயர்ட் டேட்டு, எந்த மந்தில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இந்த இயரில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்க. 70% ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அந்த சமம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், காமிக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ரேஷியோ. ஓகே, ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிங்கன்னா 75% தானே ஃபஸ்ட்டு ஹோல்டிங் கம்பெனி எடுத்திருக்கு. எஸ் லிமிட்டட் வந்து 25%. அப்போது 75:25னா 3:1 ரேஷியோ. அப்புறம் மைனாரிட்டி. இப்போ கரண்ட்டு வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்த சம்மில் எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேலே சம்மில் பாருங்கள், எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, டேட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளோ, எந்த மந்த்து, ஜூலை, ஆனால் மார்ச். அப்போது ஜூலை விட்டுருங்க, 31 தானே. ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, பி வரல, எஃப் வரும், பிப்ரவரி, மார்ச். இப்போ 2, 4, 6, 8 மாதம் வருதா, 8 months வரும். ஓகே, ஆகஸ்ட்டு டு மார்ச் அது வரைக்கும் தான் நீங்கள் கால்குலேஷன் போட வேண்டியது இருக்கும். ஓகே,
அதாவது 8/12 1 மந்த் 1 இயருக்கு 12 மந்த்ஸ்னால் அப்போ 8 மந்த்ஸு மட்டும் தான் நமக்கு ப்ராஃபிட்டு நம்ம பிரித்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் வந்து சப்சிடி கம்பெனி ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. அப்போது 45,000ல் 8/12 கண்டுபிடிச்சா 30,000. இதான் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்டு. இதை நம்ம ஹோல்டிங் கம்பெனிக்கு நம்ம எவ்வளோ ரேஷியோ கண்டுபிடிச்சோம் 3:1, அதாவது 75/25 இது இருக்குல்ல, அதான் பிரித்து கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா கேபிட்டல் ப்ராஃபிட்டுன்னா ரிசர்வ் ஜென்ரல் ரிசர்வும் P&L அக்கௌண்ட்டும் உங்கள் சம்மில் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ரெவென்யூ ப்ராஃபிட் எவ்வளோ 30,000 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். கிடைக்கிறது என்னது, கேபிட்டல் ப்ராஃபிட்டு. அது வந்து 2 பேருக்கும் ஹோல்டிங் கம்பெனிக்கும் சப்சிடி கம்பெனிக்கும் நீங்கள் பிரித்து கொடுக்கணும். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் சப்சிடி கம்பெனி எவ்வளோ 25%, 75% ஹோல்டிங்னா சப்சிடிக்கு 25%. ஷேர் வேல்யூவில் ஷேர் ப்ரைஸ் 2 lakhs இருக்குல்ல, அதுலேருந்து 25% கண்டுபிடிச்சா 50,000. ஹோல்டிங் கம்பெனியோடைய ரெவென்யூ இங்கே இருக்குது பாருங்கள், கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவென்யூ ப்ராஃபிட் முன்னாடி நம்ம ஒர்க்கிங்ஸில் கண்டுபிடிச்சது போட்டு ஆட் பண்ணால் இதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்வில் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினாங்க கம்பெனியை, முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுதான் அமௌண்ட்டை பார்க்க சொன்னேன். 2,80,000 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் அந்த அமௌண்ட்டு. கொடுத்துட்டு இந்த ஹோல்டிங் கம்பெனியுடைய ஷேர் வேல்யூ எவ்வளவோ அதை 2,08,000னா 2 lakhsல 75% எவ்வளோன்னு போடணும். இப்படியும் போடலாம், 3/4ன்னு போடலாம். அப்படி தானே வரும். 75/100னா அதே தானே 3/4 தானே வரும். ஹோல்டிங் கம்பெனி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அதையே நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுலேருந்து இதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அது கிடைக்கிறதா என்னது, குட்வில். ஓகே, இதே என்ன சொல்கிறது, மைனஸில் வந்துச்சுன்னா கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், 20,000 வந்து குடோனில் இருக்குது. அந்த குடோன் 20,000 இருக்கக்கூடிய ஸ்டாக் வேல்யூவில் 15,000 மட்டும்தான் சேல்ஸ் ஆகிருக்கான். இந்த 15,000 அப்போ 20,000 மைனஸ் 15,000. ஓகே, அப்போது வந்து என்ன கிடைக்கும், 5,000 கிடைக்குமா? அது வந்து ஆஃப்னு பிரித்து சொல்லியிருக்காங்க. ஹோல்டிங் கம்பெனிக்கு 2,500, சப்சிடி கம்பெனி 2,500ன்னு பிரித்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னு சொல்லிவிட்டு அசஸ்லேயும், அப்புறம் வந்து லைபிலிட்டி சைடில் வந்து என்ன பண்ணணும், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்னு ஒரு ஹெட்டிங் வருதில்ல, அதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணி போடணும். இப்போ 20,000லேருந்து மைனஸ் பண்ணால் 15,000மா, அதில் 1/12 கண்டுபிடிச்சா 2,500. ப்ரொவிஷன் டு பி கிரெடிட்டட் வந்து 2,500. ஆஃப் மட்டும் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நான் ஆஃப் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்னென்னு சம்மு, நெக்ஸ்ட்டு சம்மா இந்த சம்மு தான். எல்லாமே ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்காங்க. ஒர்க்கிங்ஸ் போட்டு இது வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஷேர் கேபிட்டல் வந்து என்னது, ஹோல்டிங் கம்பெனி. ஜென்ரல் ரிசர்வு எல்லாம் இதில் இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டோடைய ஹோல்டிங் இது. அப்புறம் பேலன்ஸ் ஆஸ் பர் சி லிமிடெட் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்குது. அப்புறம் ரெவென்யூ ப்ராஃபிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை வந்து இந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணி கிடைக்க வருது. இதுலேருந்து இதை ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணி 2,60,000 வரும். அப்புறம் கிரெடிட்டாஸ் வந்து ஒன்றில் நோ சேஞ்சஸ் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அதுமாரி அசஸும் இது வந்து ஒர்க்கிங்ஸ். நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸுன்னு கம்பெனிக்கு ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுவோம் பாருங்கள், ஒரே சைடில் மேலே லைபிலிட்டியும் கீழே அசஸும் அதுமாரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது தான் உங்களுக்கு நானே ஃபஸ்ட்டு சம்மு நானே மேனுவலாக பேலன்ஸ் ஷீட் போட்டு கொடுத்துருக்கேன். எஸ் லிமிடெட் சொல்லிவிட்டு அசஸில் வந்து என்னது அந்த 2,500 எங்கள் ஸ்டாக்கில் தான் மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? அப்போது எஸ் லிமிடெட் அதெல்லாம் நோ சேஞ்சஸ். கிரெடிட்டாஸு டெப்டாஸ்லாம் நோ சேஞ்சஸ். ஓகே, நீங்கள் ஒரு சிலது தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட வந்து இதெல்லாம் நீங்கள் 3 தான் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது. கேபிட்டல் ப்ராஃபிட்டு, ரெவென்யூ ப்ராஃபிட்டு, ரேஷியோ, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு. இது மட்டும்தான், இந்த 3 மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். இது ரேஷியோ போயிடும். அவ்வளோதான் கண்டுபிடிக்க வேண்டியது. மீதி எல்லாம் உங்கள் பேலன்ஸ் ஷீட் போட வேண்டியதான். ஓகேங்களா?
இதுக்கான பேலன்ஸ் ஷீட்டு மேலே இருக்குது. கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டு. பட் அங்கே வந்து அசஸ் லைபிலிட்டின்னு நார்மல் பேலன்ஸ் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து இதுமாரி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சம் நான் மேனுவலாக கையில் போட்டு காமிச்ச. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து என்ன பண்ணுறீங்க, லைபிலிட்டி சைடு லெஃப்ட் சைடு போட்டுக்கிறீங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய அசஸை வந்து என்ன பண்ணுறீங்க, ரைட் சைடு பேலன்ஸ் ஷீட்டில் அக்கௌண்ட்ஸ் ரோட்டில் லெஃப்ட் சைடு இதுவும் லைபிலிட்டியும் அக்கௌண்ட்ஸ் ரோட்டில் ரைட் சைடில் அசட்டுன்னு போட வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஷேர் கேபிட்டல் 8 lakhs. அது அப்புறம் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்னால் அங்கே ஒர்க்கிங்ஸை முடிச்சிட்டாங்க. இது ஸ்டேட்டாக அமௌண்ட் வண்டி போட்டிருக்காங்க. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஒர்க்கிங்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது அப்புறம் வந்து கரண்ட் லைபிலிட்டியில் அந்த கிரெடிட்டாஸ் இருக்குல்ல, அது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. கரண்ட் லைபிலிட்டின்னா டேஞ்சபிள் அசஸ்ஸு என்னது, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், பில்டிங்னா என்ன இருந்துச்சு. இன்டேஞ்சபிள் அசஸ்லாம் அங்கே அன்ரியலைஸ் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணி வந்த அமௌண்ட் இங்கே போட்டிருக்காங்க. என்னென்ன இதில் போட்டிருக்காங்க, ஸ்டாக்கில் போட்டிருக்காங்க. இது வந்து இன்டேஞ்சபிள் அசஸ் அப்படியே வந்துடும். ஸ்டாக்கு அதர் இது வந்து இன்டேஞ்சபிள் அசஸ்னால் என்னென்னா குட்வில். ஓகே, அப்படியே நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ரெண்டு சேம் அமௌண்ட் வந்தால் தான் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட்வில் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. குட்வில் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருந்தா எப்படி நீங்கள் அவுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, அது ஃபஸ்ட்டு சம். ரெண்டாவது சம் வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20,000 கொடுத்துருக்காங்களா. குட்வில்லே பேலன்ஸ் ஷீட்லேயே குட்வில் கொடுத்தா நீங்கள் எப்படி போடுவீங்க. ஓகே. அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ பார்த்த சம் வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னா குடோனில் 20,000 இருக்குன்னா 15,000 சேல்ஸ் ஆகிருக்கு, மீதி 5,000 சேல்ஸ் ஆகலை. அதுமாரி கொடுத்தா நீங்கள் எப்படி அவுட்டு க்ரியேட் பண்ணுவீங்க, அவுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, சம்மை எப்படி போடுவீங்க, அதுக்கு தான் அது சம்மை. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரீமரி எக்ஸ்பெண்டிச்சரு, அப்புறம் ஜென்ரல் ரிசர்வு, பிஎன்எல் லாஸ் அக்கௌண்ட்லாம் அவங்களே கொடுத்துட்டு நீங்கள் எப்படி அதை எடுத்து போடுவீங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க, 70% ஷேர் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, 2,60,60 lakhs வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். கீழே என்ன ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும் பாருங்கள். ரேஷியோன்னா 70%னா 70:30 வரும். 0 கேன்சல், அப்போ 7:3. ஓகேவா. அதுக்கப்புறம் மைனாரிட்டி ரெவென்யூ ப்ராஃபிட்னா என்ன, இது ரெண்டும் இதில் இருக்கிறது. எதில் இருக்கிறது, பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது. அதுலேருந்து நியூவாக கொடுத்தாங்க பாரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில், அதை என்ன பண்ணோம், இதை கூட்டி இதை மைனஸ் பண்ணால் 40. இந்த 40ல் அவங்க எப்போ அக்விசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். June 31. எந்த இயரில் அவங்க முடிக்கிறாங்க, ஜூனா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 9 months வருதா. ஜூலை டு ஏப்ரல். ஏன்னா இங்கே ஏப்ரல்னா விட்ருங்க, மார்ச் போட்டுக்கோங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 9 months. 1 yearக்கு 12 months. அப்போ 9 monthக்கு வேணால் 9/12ன்னு கண்டுபிடிச்சி இப்போ 30,000 கிடைக்கிது. எது, ரெவென்யூ ப்ராஃபிட். அதில் வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு சப்சிடி கம்பெனிக்கு பிரித்து கொடுத்துடணும். ஓகேவா. அதுக்கப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட்டு என்ன எப்படி போடணும் பாருங்கள். கேபிட்டல் ப்ராஃபிட் இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கல்ல 60,000 20,000. அதில் வந்து 9 monthsக்கு அங்கே போட்டோமா, இங்கே வந்து 3 monthsக்கு போடணும். 9 monthsக்கு தானே அங்கே போட்டோம். அது ஃப்ரீ அக்விசிஷன் முன்னாடி. இது வந்து கேபிட்டல் பிஃபோர் 36,94 வரைக்கும் எவ்வளோ வருது அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டு, அதுலேருந்து ப்ரீமரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 6,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கிது, 84,000 கிடைக்கிது. ஓகே. அது 2 ஹோல்டிங் கம்பெனிக்கும் சப்சிடி கம்பெனிக்கும் பிரித்து கொடுத்துட வேண்டியதான். ஓகேங்க. கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வு பேலன்ஸ் ஷீட் இதில் கொடுத்தது, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துக்கிற அமௌண்ட்டு. ஓகே. அது வந்து 3 மாதத்துக்குன்னா என்னென்னா, எந்த இயர் க்ளோஸ் பண்ணுறாங்க,
ஜூன் க்ளோஸ் பண்ணுறாங்களா? அப்போ ஜென்ரல் ரிசர்வ் இங்கே எந்த மந்த் கொடுக்குறாங்க? ஏப்ரல் கொடுக்குறாங்க. ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதத்துக்கு போட்டு 10,000 கண்டுபிடிச்சி போடுறாங்க. ஓகே, இப்போது இந்த என்னது கேபிட்டல் ப்ராஃபிட்டு, ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி எவ்வளோ வேல்யூஸ் 3 பங்கு 7/7:3ல் அது வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10. அப்போ சப்சிடி கம்பெனி 3/10ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட் அது ஆஸ் யூஷுவல் அதே தான் வருது. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் குட்வில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க? இப்போ 3/10 வந்து சப்சிடிக்குன்னா 7/10 வந்து ஹோல்டிங்க்கு போட்டு கேபிட்டல் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் குட்வில் கிடைக்குது. இதுதான் குட்வில். ஓகே, குட்விலுக்கு அப்புறமா பேலன்ஸ் ஷீட் என்ன ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் ஷீட் போட வேண்டியதான். பேலன்ஸ் ஷீட்டு அவங்க வந்து அதே பழைய ஃபினான்ஷியல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுவோம்ல, இந்த மேலே லைப்ரரி கீழே அசஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதனால் சரி நானே உங்களுக்கு மேனுவலாக போட்டு வச்சுருக்கேன். அது வந்து பேலன்ஸ் ஷீட்டு, அசஸ், லைப்ரரி அண்ட் அசஸ், ஷேர் கேபிட்டல், இது ஹோல்டிங் கம்பெனி. இதேமாதிரி ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் ஜென்ரல் ரிசர்வ் வந்து 1,50,000. இது ஹெச் லிமிட்டடுடைய ஜென்ரல் ரிசர்வ். ரெவென்யூ ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம் ஆட் பண்ணி இங்கே போட வேண்டியதான். அப்புறமா சன்ரி கிரெடிட்டர்ஸில் நோ சேஞ்சஸ், அதை அப்படியே பேலன்ஸ் ஷீட்லேருந்து அப்படியே எடுத்து போட வேண்டியதான். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒர்க்கிங் கண்டுபிடிக்கிறோம்ல சப்சிடி கம்பெனிக்கு, அதை எடுத்து போட வேண்டியதான். இது டேஞ்சிபிள் அசட்ஸ் வந்து மிஷினரி, ஃபர்னிச்சர் வந்து நோ சேஞ்சஸ். எஸ் லிமிட்டட் எவ்வளோ ஆட் பண்ணி போடும். அதுமாதிரி இது ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ, சப்சிடி கம்பெனி எவ்வளோ, ஃபர்னிச்சர், மிஷினரி நோ சேஞ்சஸ். அது அப்படியே பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அப்படியே போட்டுற வேண்டியதான். இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் வந்து குட்வில் நம்ம ஒர்க்கிங்ஸில் கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான் அது. அப்புறம் ஸ்டாக் வந்து ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடி கம்பெனி நோ சேஞ்சஸ் அப்படியே போட வேண்டியதான். அதுமாதிரி ட்ரேடு ரிசீவபிள்னால் டெப்டாஸ்லாம் வருவாங்க, இதுவும் நோ சேஞ்சபிள் அப்படியே போட வேண்டியதான். ஒன்று நீங்கள் என்ன பேலன்ஸ் ஷீட்டில் போடுறீங்கன்னா ஷேர் கேபிட்டல் வந்து ஹோல்டிங் கம்பெனி இது, மீதி ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் கொஞ்சம் நீங்கள் கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்களா அதை போட வேண்டியது இருக்கும். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு புதுசு, அதேமாரி குட்வில் புதுசு. ஓகே, அதுமாரி இங்கே கொடுக்கக்கூடிய ரெவென்யூ ப்ராஃபிட்டு, கேபிட்டல் ப்ராஃபிட் கொஞ்சம் புதுசாக போடுவீங்க ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில். இப்போ ஸ்டாக்லாம் அதே தான், டெப்டாஸும் அதே இதே தான். ஒர்க்கிங்ஸில் நீங்கள் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு, குட்வில்லு, அப்புறம் ரெவென்யூ ப்ராஃபிட், கேபிட்டல் ப்ராஃபிட்லாம் ரெவென்யூ ப்ராஃபிட் சர்ப்ளஸ், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் வந்துடும் ரெவென்யூ ப்ராஃபிட்னு சொல்லிவிட்டு. பாருங்கள் ரெவென்யூ ப்ராஃபிட் வந்திருக்கேன். ஜென்ரல் ரிசர்வ், ரெவென்யூ அண்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் இங்கே பாருங்கள் ரெவென்யூ ப்ராஃபிட் 21,000 வந்திருக்கு. ஜென்ரல் ரிசர்வ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது. அந்த 21,000 ரெவென்யூ ப்ராஃபிட் இதுனா ஹோல்டிங் கம்பெனியுடையது. ஓகே, இது இந்த சம்மை போட்டிங்கன்னா பேலன்ஸ் கரெக்டாக இது வந்துடும். இவ்வளோ தான் கொஸ்டின்ஸு. ஹோல்டிங் கம்பெனினா 3 சம்ஸு, எக்ஸ்ட்ரா 2 சம் இருக்குது, அது பேசிக் சம்ஸு. ஹோல்டிங் கம்பெனினா என்ன குட்வில் பேலன்ஸ் ஷீட்டில் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா எப்படி, ஓகே. அதுக்கப்புறம் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி, அன்ரியலைஸ்டு ஸ்டாக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி, அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் ப்ரீமியரி எக்ஸ்பென்சஸ்ன்னு பேலன்ஸ் ஷீட்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி நீங்கள் அவுட்டு ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோ வருங்க 6,000. ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.